ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இந்த வீடியோவில் நம்ம ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டூ ஷிப்ஸ் ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அ லைட் ஹவுஸ் சச் தட் ஆல் த்ரீ ஆஃப் them ஆர் கொலினியர். The angle of depression of the two ships from the top of the lighthouse are 30 degree and 60 degree. If the ships are 230 root 3 meter apart, then find the height of the lighthouse in meter அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிஜிஎல் டயர் 2 2023 கேட்ட கொஸ்டின். என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஷிப்பு are on the opposite side of the lighthouse such that all three of them are collinear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொலினியர்னா என்ன அர்த்தம்? ஒரு 3 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 3 பாயிண்ட்டுமே ஒரே லைன் மேல இருக்கிறது தான் கொலினியர். அப்ப இந்த இடத்துல ரெண்டு ஷிப் ஒரு லைட் ஹவுஸ் இது எல்லாமே கொலினியரா இருக்குன்னா இது எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா ஒரு லைன் வருது. ஸோ இதோட அர்த்தத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு லைன் போட்டு சரியா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு ஷிப் இருக்கு. ஸோ எஸ் ஒன்னு போட்டுக்கிறேன். ஷிப் ஒன்னு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஷிப் 2 ரெண்டாவது ஷிப் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு இடையில ஏதோ ஒரு இடத்துல தான் என்ன இருக்கு? லைட் ஹவுஸ் இருக்கு. ஏன்னா அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. டூ ஷிப்ஸ் ஆர் ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் அ லைட் ஹவுஸ். அப்போ ஒரு லைட் ஹவுஸுக்கு ரெண்டு ஆப்போசிட் சைட்ல இருக்கு. அப்போ இந்த சென்டர்ல நான் இந்த இடத்துல இப்படி லைட் ஹவுஸ் வரைகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸ்க்கு இந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்கு, அந்த பக்கம் ஒரு ஷிப் இருக்கு. இது மூணுமே எப்படி இருக்கு? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஷிப்பு, இது லைட் ஹவுஸ், இது இன்னொரு ஷிப். கிளியரா? ஸோ இதை தான் அவங்க வந்து இந்த இடத்துல கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர்ங்கிறது நம்ம ஆல்ரெடி ஜாமெட்ரியில படிச்சிருக்கோம். ஸோ 3 ஆர் மோர் பாயிண்ட்ஸ் மேக் அ ஸ்ட்ரெயிட் லைன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்ததுன்னா அதான் என்னது? கொலினியர்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஷிப் ஒன்னையும் சரி, இந்த லைட் ஹவுஸோட அது இருக்கக்கூடிய கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் சரி, இந்த ஷிப் டூவையும் சரி, இது மூணையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அப்போ இது மூணுமே ஒரே பிளேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு லைன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டூ ஷிப்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ் ஆர் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. டிப்ரெஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல போடுவோம். கரெக்டா? அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது இந்த இடத்துல வந்துடும். ஸோ அப்போ இது என்னது? 30 டிகிரி. புரியுதா? இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அது மேல இருந்து கீழே பார்க்குறாங்க. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஹரிசாண்டல் ரெஃபரன்ஸ் லைன் போடும். ஸோ இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் தான் என்னது? 30 டிகிரி. அப்போ இது 30 டிகிரினா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா தான் இருக்கும்? 30 டிகிரியா தான் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஷிப்புக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இந்த ஷிப்புக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஷிப்புக்கு 60 டிகிரி. இஃப் த ஷிப்ஸ் ஆர் 230 மீட்டர் 230 ரூட் 3 மீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஷிப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவா? 230 ரூட் 3 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கேள்வி என்ன? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இந்த லைட் ஹவுஸோட ஹைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நமக்கு தேவை இந்த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். சரி, இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இது வந்து இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆக போகுது. ஸோ இங்கே எனக்கு ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இது என்னது? 30 60 90 ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்து 30 60 90 ட்ரையாங்கிள். அப்போ 30 60 90 ட்ரையாங்கிள் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கு இல்லையா? இதை நம்ம என்னன்னு வைப்போம்? 1 யூனிட்னு வைப்போம். 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது ரூட் 3 யூனிட்ஸ்னு வைப்போம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு சைடு எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்ண போறேங்கிறது தெரிஞ்சிடும். அதே இது இந்த இடத்துல பாருங்க, இதுல வந்து 30 60 90 இருக்கிறதுனால இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இதை வந்து 1 யூனிட் வைப்பேன். அப்ப இந்த இடத்துல கிளியரா பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இது 30 60 90 அப்ப இங்க தானே 30 டிகிரி வரும். அப்ப இந்த 30 டிகிரினா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த சைடை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்? 1 யூனிட்னு எடுத்தா இந்த ஹைட் என்னவா இருக்கும்? ரூட் 3 யூனிட்ஸா இருக்கும். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ட்ரையாங்கிளை எடுத்து பார்க்குறேன். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு பார்த்தா இங்கே நான் 1 யூனிட் எடுக்கணும், இங்கே ரூட் 3 எடுக்கணும். ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது இந்த ஹெச் இந்த லைன் தான். ஸோ இந்த லைனுக்கு இங்கே 1 வருது, இங்கே ரூட் 3 வருது. ஸோ நான் இங்கே எடுத்தா இங்கே 1 வருது, இங்கே ரூட் 3 வருது. ஓகேவா? கிளியரா பாருங்க. இந்த 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடை நான் 1 யூனிட்னு எடுத்துட்டேன். அப்போ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த லைட் ஹவுஸ் இருக்கு இல்லையா? இது என்னவா இருக்கும்? ரூட் 3 யூனிட்டா இருக்கும். இப்போ நேராக இங்கே வாங்க. இங்கே வாங்க. இங்கே 30 60 90 தானே? அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்கே நான் 1 யூனிட் எடுத்தா 60 டிகிரி இங்கே இருக்கும். இதுக்கு ஆப்போசிட் இது ரூட் 3 யூனிட் வரும். ஆனால் இங்கே 1 யூனிட் நான் எடுக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு? ரூட் 3 யூனிட் இருக்கு. என்ன இருக்கு? ஆல்ரெடி ரூட் 3 யூனிட் இருக்கு. ஸோ இந்த 30 60 90 ட்ரையாங்கிள் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா இங்கே பாருங்க, இந்த 30 60 90 இப்போ இந்த இடத்துல 30 இருக்கு, இந்த இடத்துல 60 இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல 30 இருக்கு, இந்த இடத்துல 60 இருக்கு. அப்போ 30க்கு ஆப்போசிட்ல இது 1 யூனிட் இருந்தா
இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்கோம், √3 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 1ன்னா இது √3. இது 2ன்னா என்னவா இருக்கும்? இதை நான் 2ன்னு எடுத்தா இங்க நான் என்ன போடுவேன், 2√3 போடுவேன். இதை நான் 3ன்னு எடுத்தா இங்க நான் என்ன போடுவேன், 3√3 போடுவேன். அதாவது என்ன அர்த்தம்னா 30 டிகிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடோட லென்த் என்ன இருக்கோ அதுல √3 டைம்ஸ் தான் என்னவா இருக்கும், 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடா இருக்கும். அப்போ இது 1ன்னா இங்க 1√3, இங்க 2ன்னா இங்க 2√3, இங்க 3ன்னா இங்க 3√3. அப்போ இங்க 6ன்னா இங்க 6√3 போடணும். சரி, ஓகே. அப்போ இங்க √3ன்னா இங்க √3 போட்டா இங்க என்ன போடணும், 3 போடணும். ஏன் அப்படி போடுறேன், இங்க 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சைடு என்ன லென்த் இருக்கோ, எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கோ அது இன்ட்டு √3 தான் எனக்கு என்னது 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ இங்க 1ன்னா 1 இன்ட்டு √3, இங்க 2ன்னா 2 இன்ட்டு √3, இங்க 3ன்னா 3 இன்ட்டு √3, இங்க 6ன்னா 6 இன்ட்டு √3, இங்க √3ன்னா √3 இன்ட்டு √3, இங்க எனக்கு என்ன வந்துடும், 3 வந்துடும். இப்போ அதே கான்செப்ட் தான் இங்க 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க ஆல்ரெடி நான் இதை வச்சு போட்டதுனால இங்க √3 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இது √3 யூனிட்ஸா இருந்ததுன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் என்னவா இருக்கும், 3 யூனிட்ஸா இருக்கும். இந்த இடம் எப்படி இருக்கும், 3 யூனிட்ஸா இருக்கும். ஏன்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் தான் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். புரியுதா? இங்க பாருங்க, இங்க 30 டிகிரி ஆப்போசிட்ல நானும் தான் 1 ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ இது 1 ஃபிக்ஸ் பண்ணனா இது √3. அப்போ இங்க 30 டிகிரி ஆப்போசிட் இங்க √3 இருக்குன்னா இந்த 60க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது இது என்னவா இருக்கும், இது நமக்கு 3ஆ இருக்கும். இது நமக்கு 3ஆ இருக்கும். இப்போ கேள்வி என்ன கேட்டாங்க நமக்கு, கிளியரா பாருங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். இந்த ஹைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 3 இருக்கு, 1 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஃபுல் லைனை பாருங்க. இந்த 3ங்கிறது இந்த லென்த், இந்த 1ங்கிறது இந்த லென்த். ஆக மொத்தம் இதுவும் இதுவும் சேர்ந்து எவ்வளோ இருக்கு, 4 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இந்த 4 யூனிட்ஸ் தான் எவ்வளோ, 230 √3. புரியுதா? இந்த 4 யூனிட்ஸ் தான் எனக்கு 230 √3. 4 யூனிட்ஸ் தான் எனக்கு 230 √3. 4 யூனிட்ஸ் தான் இங்க 230 √3. அப்போ எனக்கு என்ன வேணும், இந்த ஹைட் வேணுமா? அப்போ என்ன கால்குலேட் பண்ணும், √3 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட், √3 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணும். கிளியரா? அப்போ பாருங்க 1 யூனிட் அப்போ என்னவா இருக்கும், 1 யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், 1 யூனிட்டோட வேல்யூ என்னவா இருக்கும், இடத்துல பாருங்க 4 யூனிட் வந்து எனக்கு 230 இன்ட்டு √3னா 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், 5 4s are 20, 7 4s are 28, 0.5 ஒரு √3. ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து எனக்கு 57.5 √3. அப்போ √3 யூனிட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும், 57.5 √3 இன்ட்டு √3ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், 57.5 இன்ட்டு 3. இதுதான் நமக்கான ஆன்சர். புரியுதா? 57.53 இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ண பாருங்க, 5 3s are 15க்கு 5, 7 3s are 21க்கு 2, பேலன்ஸ் 2 இருக்கு, 5 3s are 15, அப்போ 17. ஸோ ஆன்சர் இஸ் 172.5, ஆப்ஷன் சி. 172.5, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எவ்வளோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம், புரியுதா? ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். கான்செப்ட் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் ஊத்து விளாடலாம். அடுத்து பாருங்க, ஃப்ரம் அ லொகேஷன் ஆன் அ பிரிட்ஜ் ஸ்பேனிங் எ ரிவர், the angle of depression to the banks of either sides are 30 degree and 45 degree. Given that the bridge is 50 meter above the banks, what is the width of the river? இது CGL 2025ல கேட்ட கொஸ்டின்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி கேட்ட கொஸ்டினா. சரி, எப்படி பார்த்தாலும் அதே மாடல்ல தான் இருக்கு. என்னன்னா ஒரு ரிவர் இருக்கு, அந்த ரிவரோட 2 பேங்க், ஓகேங்களா, 2 கரையிலையும், சரி 2 கரைக்கும் 2 கரையும் பார்க்குற பிரிட்ஜ் மேல இருந்து இந்த ரிவரோட 2 கரையையும் பார்க்குறாங்க. அதுக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜோட ஹைட் எவ்வளவா, 50 மீட்டரா. இப்போ என்ன கேட்குறாங்க, வித் ஆஃப் த ரிவர் கேட்குறாங்க. அப்போ இப்படி எடுத்துக்கோங்க, இதான் ரிவர். சரியா, இதான் ரிவரு. இது வந்து ரிவரோட ஒரு பேங்க், இது ரிவரோட ஒரு பேங்க், ரெண்டும் கரை. இந்த இந்த பக்கம் கரை இருக்கு, சரியா, இந்த பக்கம் கரை, இதுவும் என்னது கரை, சரியா. இது வந்து 2 பக்கமும் அதோட ரிவர் நதிக்கரை, சரியா, 2 நதிக்கரை இருக்கு. இப்போ இதுல என்ன இருக்கு, இந்த இடத்துல இது வந்து ஒரு பேங்க், இது பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கு, இங்க பேங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கு. ஸோ அப்போ எப்படி இருக்கலாம், இது மேல இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்கலாம், சரியா, இது மேல வந்து பிரிட்ஜ் இப்படி கட்டி வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இங்க இருந்து இப்படி போறதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ரிவர் இங்க இருக்கு. எனக்கு கேட்கிற கேள்வி என்ன, வாட் இஸ் த வித் ஆஃப் த ரிவர், W அப்படிங்கிற இந்த டேட்டா கேட்குறாங்க, வித் ஆஃப் த ரிவர் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த பிரிட்ஜ் மேல ஒருத்தர் நிற்கிறார் பாருங்க, ஃப்ரம் லொகேஷன் ஆன் பிரிட்ஜ் ஸ்பேனிங் எ ரிவர்,
த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் டு த பேங்க். இந்த பிரிட்ஜ் மேல நின்று ஒருத்தர் இந்த ரெண்டு பேங்கையும் பார்க்கறாரு. இந்த கரையையும் பார்க்கறாரு, இந்த கரையையும் பார்க்கறாரு. நதிக்கரைனா ரிவரை ஒட்டி, இதுதான் நதிக்கரை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு கரையும் பார்க்கறாரு. அப்படி பார்க்கும்போது அவருக்கான ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எப்படி இருக்கான்? 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி இருக்கான். அதே மாதிரி given that the bridge is 50 மீட்டர் above the bank. அப்போ கீழ இருந்து 50 மீட்டர் ஹைட். ஓகேவா? ஸோ இங்க வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பார்க்கறாருன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ஹைட் நமக்கு எவ்வளோ? இதா இருக்கா? இது வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 50 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கறாரு. ஸோ இந்த கரையை பார்க்கறாரா? இந்த கரையை பார்க்கும்போது இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ வருது? 30 டிகிரி வருது. அதே மாதிரி இங்க இருந்து இந்த கரையை பார்க்கறாரு. இங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ வருதுன்னா 45 டிகிரி வருது. இப்போ இங்க வந்து எனக்கு 50 மீட்டர் கிளியரா தெரியும். இப்போ எனக்கு வந்து வித் ஆஃப் த ரிவரை கண்டுபிடிக்கணும். வேலை முடிஞ்சது. டயக்ராம போட்டா வேலை முடிஞ்சது. ஸோ இங்க பாருங்க, இங்க 45 45 90 ட்ரையாங்கிள் அப்படின்னா இது 50 மீட்டர்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த லென்த் என்னவா தான் இருக்கும்? 50 மீட்டரா தான் இருக்கும். புரியுதா? 45 45னா இங்க என்ன இருக்கோ அதான் இங்கேயே வரும். அதை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி பாருங்க, இது 30 60 30 60 90 ட்ரையாங்கிள். அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் தான் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க வரும். அப்போ இது 50னா இங்க எனக்கு என்ன வரும்? 50 √3 50 √3. அப்போ இது ஒரு 50, இது ஒரு 50 √3, இது ஒரு 50 50 √3. அது ரெண்டும் சேர்த்து தானே விட்டு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 50 நீங்க காமனா வெளியே எடுத்துலாமா? 50 காமனா வெளியே எடுத்தா என்ன இருக்கும்? பிராக்கெட்குள்ள 50 1 + √3 இல்ல 50 √3 + 1. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி கிடைக்குது. 50 1 + √3. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாக்ட்லி மிட்வே பிட்வீன் த ஃபுட் ஆஃப் த 2 towers P and Q, the angle of elevation of their tops are 45 degree and 60 degree respectively. The ratio of the height of PQ. அப்போ ரெண்டு டவர் இருக்கு. ரெண்டு டவருக்கும் எக்ஸாக்ட்லி மிட் பாயிண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அந்த ரெண்டு டவரோட டாப்பை பார்க்கறாரு. அப்போ ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 60 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு டவரோட ஹைட்டுக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ பிக்யூன்னு ரெண்டு டவர் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுப்போம். இந்த இடத்துல பிங்கிற ஒரு டவர் இருக்கு. சரியா? இந்த இடத்துல கியூங்கிற டவர் இருக்கு. இப்போ இதுல நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா நின்னு பார்க்கறவர் எங்க பண்றாரு? இந்த ரெண்டு டவருக்கும் எக்ஸாக்டா மிட் பாயிண்ட்ல நின்னு பார்க்கறாரு. இங்க இருந்து தான் அந்த அப்சர்வர் இருக்கிறாரு. இங்க இருந்து அப்சர்வர் பார்க்கறாரு. அப்போ இதை வந்து பின்னு வச்சுப்போம். இந்த டவர் வந்து என்னது? பி. அப்ப இந்த பக்கம் கியூ இருக்கு. பாருங்க, பிக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 டிகிரி இருக்கு. கியூக்கு 60 டிகிரி இருக்கு. அப்போ பி பெருசா கியூ பெருசா? இதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். ஏன்னா நான் மிட் பாயிண்ட்ல இருந்து தான் பார்க்கறேங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸும் அதாவது இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த டவருக்குள்ள டிஸ்டன்ஸும் இந்த டவருக்குள்ள டிஸ்டன்ஸும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப சேமா தான் இருக்குங்கிறப்போ எனக்கு இந்த டவரை பார்க்கும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 45 டிகிரி. அதே இந்த டவரை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு இருக்குமா? 60 டிகிரி இருக்குமா கியூவை பார்க்கும்போது? அப்ப எனக்கு பார்த்த உடனே தெரியுது பியை விட கண்டிப்பா கியூ ஹைட்டா தான் இருக்கும். பியை விட கண்டிப்பா கியூ ஹைட்டா தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பொருளை பார்க்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஆங்கிள் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? இது உயரம் கூட கூட தான் நீங்க வந்து ஆங்கிளை வைத்து தலையை நம்ம தூக்கி பார்ப்போம். இதை 45 டிகிரிலே இதோட டாப்பை பார்த்துறீங்க. இது 60 டிகிரில பாக்குறீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் உயரமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ எனக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. பியை விட கியூவோட ஹைட் ஜாஸ்தி. பியை விட கியூவோட ஹைட் ஜாஸ்தி. அப்ப இந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக்காவே ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடும். எதெல்லாம்? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டியும் எலிமினேட்டட். இது ரெண்டு ஆன்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம நல்ல நேரத்துக்கு 3 ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி கரெக்டா வராத மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கியூவை விட பி பெருசாகிற மாதிரி இருக்கு. பாருங்க, இதுல 3:1. அப்ப பி தான் பெருசா இருக்கு. √3:1. 1 விட √3 தான் பெருசு. ஏன்னா √3யோட வேல்யூ 1.732. அப்போ இதுல பி பெருசா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால இது ரெண்டையும் நான் எலிமினேட் பண்ணிட்டேன். ஆனா ஏசியில தான் பாருங்க கியூ பெருசா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனா இது ரெண்டு இருக்கிறதுனால நான் சால்வ் பண்ணி தான் ஆகணும். எதுங்கிறது எனக்கு கரெக்டா தெரியாது. சரியா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட். இப்போ இந்த இடத்துல அடுத்து பார்ப்போம். நேரம் என்ன பண்ண போறோம்? இப்போ ரேஷியோ இங்க 45வா? அப்ப இங்க 45னா இங்க 45. அப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? இதை 1 யூனிட்னு வச்சா இது என்னவா இருக்கும்? 1 யூனிட். இதை நான் 1 யூனிட்னு வச்சா இது என்னவா இருக்கும்? 1 யூனிட். அப்போ இது மிட்வேன்னு சொல்லிட்டாங்களா? மிட்வேனா இந்த பக்கம் 1 யூனிட்னா கண்டிப்பா இந்த பக்கம் என்ன இருக்கணும்? 1 யூனிட் தான் இருக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, இங்க 30 டிகிரி இருக்கு. அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 1. அப்போ 60 1னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க எனக்கு என்ன இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும்.
எனக்கு என்ன இருக்கும் ரூட் த்ரீ. புரியுதா உங்களுக்கு? ஸோ பி இதை ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணா இங்கே ஒன்று தான், ஏன்னா இங்கே 45 ஒன்றுக்கு ஒன்று. அப்போ இது ஒன்றுனா இங்கே ஒன்று இருக்குதுல்ல, இப்போ இங்கே ஒன்று தான் வந்தாகும் ஒன்று. ஓகே. ஸோ இப்போ இங்கே 30 டிகிரி 30 60 90 ட்ரையாங்கிள்ங்கிறதுனால 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்கே ஒன்று இருக்குதுன்னா அப்போ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்கே இருக்கிறதோட ரூட் த்ரீ டைம்ஸ் இருக்கும். அப்போ இங்கே ரூட் த்ரீ முடிஞ்சா வேலை முடிஞ்சு. அப்போ பி பாருங்க 1 யூனிட் இருந்தால் கியூ எவ்வளோ இருக்கு? ரூட் த்ரீ யூனிட்ஸ் இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1:2 ரூட் த்ரீ. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1:2 ரூட் த்ரீ. ஜஸ்ட் இந்த டயக்ராமை மட்டும் வரைஞ்சா போதும், கொஸ்டினுக்கான 90% வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த கேள்வி, the angle of elevation of the top of an unfinished tower at a point distance 78 meter from its base is 30 degree. How much higher must the tower be raised so that the angle of elevation of the top of the finished tower at the same point will be 60 degree? So இது ஒரு நல்ல கொஸ்டின் தான். The angle of elevation of the top of unfinished tower at a point distance 78 meter from its base. ஓகேவா? அப்ப என்னன்னா ஒரு அன்பினிஷ்டு டவர் இருக்கு இதான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவர் இன்னும் கட்டி முடிக்கப்படல. இப்ப இந்த டவரோட கீழே டவரோட பேஸ்ல இருந்து ஒரு 78 மீட்டர் தள்ளி, டவரோட பேஸ்ல இருந்து ஒரு 78 மீட்டர் தள்ளி இருந்து இந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டவரோட டாப்பை பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குமா? 30 டிகிரி இருக்குமா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி இருக்குமா? இது அன்பினிஷ்டு டவர், கட்டி முடிக்கப்படாத டவர். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்றாங்க? ஹவு மச் ஹையர் மஸ்ட் த டவர் பி ரேஸ்ட் so that the angle of elevation of the top of the finished tower at the same point will be 60 degree. இப்போ இதே பாயிண்ட்ல இருந்து இப்போ டவரை கட்டி கொஞ்சம் தான் கட்டி வச்சிருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல, கொஞ்சம் தூரத்துக்கு தான் கட்டி வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் பார்க்கும்போது அதோட டாப்பை பார்க்கும்போது 30 டிகிரி இருந்தது. இப்போ அந்த டவரை கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த டவரை என்ன பண்ணிட்டாங்க? கட்டி முடிச்சிட்டாங்க அர்த்தம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்கன்னு அர்த்தம். கட்டி முடிச்சிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தூரம் ஏற்றிருக்காங்க. கட்டி முடிச்ச பிறகு அதே பாயிண்ட்ல இருந்து இப்போ நான் டவரோட டாப்பை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்குன்னா 60 டிகிரி இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு எவ்வளோ இருக்கு? 60 டிகிரி இருக்கு. பாதி கட்டி இருக்கும்போது 30 டிகிரி இருந்தது டாப்பை பார்க்கறதுக்கு. இப்போ இன்னும் ஃபுல்லாக கட்டி முடிச்சதுனால மேலே கொஞ்சம் தூரம் வைத்து கட்டி இருக்கிறாங்க. இப்போ அதே பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கு? அதோட ஒயர் இன்க்ரீஸ் ஆனதுனால இங்க எனக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்கு? 60 டிகிரி மாறி இருக்கு. அப்போ கேள்வி என்ன கேட்குறாங்க? அப்போ அன்பினிஷ்டா இருக்கும்போது இவ்வளோ ஹைட் இருந்ததா? இப்போ ஃபினிஷுங்கிறப்போ இவ்வளோ ஹைட் இருக்கா? அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க? இந்த டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க, இந்த ஹைட்டு கேட்குறாங்க. புரியுதா? அப்போ அன்பினிஷ்டா இருக்கும்போது ஒரு ஹைட் கட்டியிருந்தாங்க. ஃபினிஷ்டுக்கும் நடுவில் அந்த டவரோட ஹைட் எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. ஹவு மச் ஹையர் must the tower be raised so that the angle of elevation of the top of the finished tower at the same point will be 60 degree. அப்போ அதே பாயிண்ட்ல இருந்து 60 டிகிரியில் அதோட டாப்பை பார்க்கணும்னா அந்த அன்பினிஷ்டு டவரை எவ்வளோ தூரத்துக்கு ரைஸ் பண்ணியிருப்பாங்க? இதுதான் நமக்கான கேள்வி. பார்த்தீங்களா? ஸோ எந்த கேள்வியா இருந்தாலும் இந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராமை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா வேலை முடிச்சுது. டயக்ராமை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை எளிமையாக முடிந்து விட்டது. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இதுக்குள்ள உங்களுக்கு 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். சரியா? 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒன்று வந்து இந்த 30 டிகிரி பார்த்தீங்களா? இந்த ப்ளூ கலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ப்ளூ கலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பாருங்க. இந்த ப்ளூ கலர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே ஆங்கிள் என்ன இருக்கு? 30 டிகிரி இருக்கா? அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்லன்னா இந்த இருக்கா? இதை வந்து நம்ம என்ன வைப்போம்? 1 யூனிட் வைப்போம். கரெக்டா? இதை வந்து என்ன வைப்போம்? 1 யூனிட் வைப்போம். அப்போ இது எவ்வளோ யூனிட் வரும்? இது √3 யூனிட்ஸ். கரெக்டா? இது 1 யூனிட்னா இது எவ்வளோ? √3 யூனிட்ஸ். அப்படியே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிளா பாருங்க. பெரிய ட்ரையாங்கிள்லாம் இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த இருக்கா? இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த பெரிய ட்ரையாங்கிளை பாருங்க. இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு இங்க ஆங்கிள் என்ன? 60 டிகிரி. அப்ப இங்க 60 டிகிரினா இங்க என்ன வரும்? 30 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இதுவும் 30 60 90 தான். ஆனா இங்க 60 இருக்கு, இந்த இடத்துல அப்ப 30 வந்துடும். அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க என்ன இருக்கு? ஆல்ரெடி √3 யூனிட்ஸ் நான் போட்டு வச்சிருக்கேன். அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க √3 யூனிட்ஸ் இருக்குன்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த ஹோல் சைடு என்னவா இருக்கும்? 3 யூனிட்ஸா இருக்கும். நான் சொன்னல 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் தான் 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வரணும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா எனக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும்? 3 யூனிட்ஸ் இருக்கும். இது எல்லாம் எனக்கு எவ்வளவு இருக்கும்? 3 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இந்த இடத்துல கிளியரா ஒரு விஷயத்த பாருங்க. எனக்கு பாதி கட்டியிருக்கும் போது 1 யூனிட் தான் இருந்தது. ஃபுல்லா கட்டி முடிச்ச பிறகு எவ்வளவு இருக்கு? 3 யூனிட்ஸ் இருக்கு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ணாங்கல்ல, இது எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கணும்? 2 யூனிட்ஸ் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ணது மட்டும் அப்ப எவ்வளவு யூனிட்? 2 யூனிட். ஏன்னா இது ஃபுல்லா 3 யூனிட்னா இங்க வரைக்கும் எனக்கு 1 யூனிட். அப்ப இது கண்டிப்பா எவ்வளவு யூனிட் தான் இருந்தாகணும்? 3 யூனிட் தான் இருந்தாகணும். ஓகே. இப்போ எனக்கு இங்க பாருங்க, இங்க √3 யூனிட்ஸ் இருக்கு. இந்த √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 78. √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 78. அப்ப எனக்கு தேவை என்ன? இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ் பண்ண ஹைட் தானே, அது எவ்வளோ இருக்கு?
2 யூனிட். அப்போ 2 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். 2 யூனிட் எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணா போதும். பாருங்க, அப்போ √3 யூனிட்ஸ் தான் எனக்கு 78னா 1 யூனிட் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 யூனிட்டோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? √3ஆல கேன்சல் பண்ணும்போது அப்போ எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ வரும்? 1 யூனிட் ஈக்குவல் டு 78 டிவைடட் பை √3. இப்போ எனக்கு தேவை 2 யூனிட் தானே. அப்போ 2 யூனிட்னா 2 இன்டூ 78 டிவைடட் பை √3. இதான் என்னோட ஆன்சர். 2 இன்டூ 78 டிவைடட் பை √3. இதான் என்னோட ஆன்சர். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இந்த 78 பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 இன்ட்டுன்னு பிரிச்சுக்கலாமா? இது எப்படி 3 இன்ட்டு போட்டால் என்ன வரும்? 2 3s are 6, 6 3s are 80. சரியா? 26 அப்படின்னு வருது. 3 இன்ட்டு 26 வருது. கீழே என்ன இருக்கு? √3 இருக்கு. அப்போ √3ஆல இந்த 3 கேன்சல் பண்ணும்போது மேலே என்ன வந்துடும்? √3. அப்போ 26 இன்ட்டு 2 52, 52 √3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 52 √3. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன், டினாமினேட்டர்ல இந்த மாதிரி இரேஷனல் நம்பர் வரக்கூடாது. ஸோ ரூட் வச்ச நம்பர் டினாமினேட்டர்ல வரக்கூடாது. அப்போ அதை நம்ம ரேஷனலைஸ் பண்ணணும். அப்போ மேலே ஏதாவது மாற்றி கேன்சல் பண்ணுறதுக்கு வழி இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது பாருங்க எவ்வளோ சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் அதுதான். டயக்ராமை மட்டும் கொஸ்டினை ரீட் பண்ணி தெளிவாக வரைஞ்சிட்டிங்கன்னா போதும், இந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து ஈஸியாக நம்மளால ஆன்சர் எடுக்க முடியும். அடுத்து பாருங்க, a statue that is 1.6 meter height is positioned on top of pedestal. From a location on the ground, the angle of elevation of the top of the statue measures 60 degree, while the angle of elevation of the top of the pedestal from the same point is 45 degree. Determine the height of the pedestal. அப்போ ஒரு pedestal இருக்கு. அந்த pedestal வந்து எவ்வளோ, அந்த pedestalோட ஹைட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த pedestalக்கு மேலே ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் தான் எவ்வளோ? 1.6 மீட்டர். அந்த ஸ்டாச்சுவோட ஹைட் தான் எவ்வளோ? 1.6 மீட்டர். அப்புறமேட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அந்த பெடஸ்டலோட டாப்புக்கும் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாச்சுவோட டாப்புக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இதுவும் நம்ம டயக்ராம் வரைஞ்சாதான் கரெக்டாக சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பெடஸ்டல் எடுத்துக்கோங்க. இதான் பெடஸ்டல்னு வச்சுக்கோங்க. சரியா? இதான் ஒரு சின்ன பெடஸ்டல்னா இந்த சிலையை வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ரைஸ் பண்ணி இப்படி வச்சிருக்கோம். இதான் பெடஸ்டல். இந்த பெடஸ்டலோட ஹைட் என்னன்னு தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த பெடஸ்டலோட ஹைட் என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? From a location on the ground, the angle of elevation of the top of the statue measures 60 degree, while the angle of elevation of the top of the pedestal வந்து 45 டிகிரி. அப்போ இங்க இருந்து பாக்குறாங்கன்னு வச்சுப்போம். இங்க இருந்து இந்த பெடஸ்டலோட டாப்பை பாக்குறாங்க அப்படின்னா இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மேலதான் என்ன இருக்கு? இதுக்கு மேலதான் நமக்கு அந்த ஸ்டாச்சு சிலை இருக்கு. ஸோ இதுக்கு மேலதான் சிலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிலை இப்படி வச்சுப்போம். சரியா? இதுக்கு மேல ஏதோ ஒரு சிலை மாதிரி ஒன்று சம்திங் இருக்கு. சரியா? சும்மா வரைஞ்சி வச்சிருக்கேன். ஒரு சிலை இருக்கு. இந்த சிலையோட ஹைட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 1.6 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த சிலையோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். இப்போ அதே பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டாச்சுவோட டாப்பை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குமா? 60 டிகிரி இருக்குமா? அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். அப்போ அதே சேம் தான். இங்கே எப்படி இந்த கொஸ்டினில் நமக்கு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி இந்த கொஸ்டினில் 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து வேல்யூஸ் பண்ணலாம். பாருங்க, வந்து இந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே 45 டிகிரி இருக்கா? அப்போ 45 45 90னா இங்கே எவ்வளோ ஹைட்டோ அதே ஹைட்டு தானே இங்கேயும் வரும். ஸோ இதோட வேல்யூ ஹெச்னா அப்போ இங்கே என்னதான் வேல்யூ? ஹெச் தான். புரியுதா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு ஹெச்னா இங்கே வேல்யூ என்னதான்? ஹெச் தான். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம நேரா பார்ப்போம். இதோட வேல்யூ ஹெச்னா இதோட வேல்யூ ஹெச் தான். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? ஒரு நிமிஷம் இருங்க. இதை ஹெச்னு போடாம நம்ம யூனிட்ஸ்ல எடுத்துப்போமே. யூனிட்ஸ்ல எடுத்துப்போம். இந்த 2 ஈக்குவலா தானே இருக்க போகுது. ஸோ அப்போ இந்த ஹெச் வந்து 1 யூனிட்னா இதுவும் எவ்வளவுதான்? 1 யூனிட். இந்த ஹெச் 1 யூனிட்னா இதுவும் எவ்வளவுதான்? 1 யூனிட் தான். இப்போ நம்ம நேரா போகலாம். இப்போ நம்ம நேரா பாருங்க, இங்க 60 டிகிரி இருக்கு. இந்த பெரிய ட்ரையாங்கிள் அப்படி எடுக்கணும். இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இங்க 60 டிகிரி இருக்கு. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 30 டிகிரி. அப்ப 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 1 யூனிட் இருக்கு. அப்ப இங்க 60 டிகிரிக்கு ஆப்போசிட்லன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு வரும்? இது ஃபுல்லா உங்களுக்கு √3 யூனிட்ஸ் வரும். புரியுதா? ஸோ 1ங்கிறது இது மட்டும். இந்த ஹெச் மட்டும் 1 யூனிட். இந்த ஹெச் 1 யூனிட்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே 1 யூனிட் தான். சரியா? இப்போ பெரிய ட்ரையாங்கிள் வச்சு பார்க்கும்போது இங்க 30 டிகிரி. 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க 1 யூனிட்னா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இது ஃபுல்லா எனக்கு என்னவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். கரெக்டா? இது ஃபுல்லா எனக்கு √3 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப தெளிவா பாருங்க, இந்த இடம் 1 யூனிட், இது ஃபுல்லா √3 யூனிட்னா அப்போ இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இந்த ஹைட் மட்டும் எனக்கு என்னவா இருக்கும்? √3 மைனஸ் 1 யூனிட் இருக்கும். இது மட்டும் எனக்கு என்னவா இருக்கும்? √3 மைனஸ் 1 யூனிட் இருக்கும். இந்த √3 மைனஸ் 1 யூனிட்டோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ? 1.6 மீட்டர். புரியுதா? ஸோ √3 மைனஸ் 1
யூனிட்டோட வேல்யூ தான் எவ்வளோ 1.6 மீட்டர். எனக்கு தேவை என்ன, இந்த ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். அப்போ நான் என்ன கால்குலேட் பண்ணும், 1 யூனிட் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். √3 மைனஸ் 1 யூனிட்டோட வேல்யூ தான் 1.6னா அப்போ 1 யூனிட் எவ்வளோ, அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னா என்ன பண்ணுவோம், 1.6 டிவைடட் பை √3 மைனஸ் 1. இதுதான் நமக்கான ஆன்சர். ஆனால் ஆப்ஷன் எல்லாம் அப்படி இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரில் ரூட் வரக்கூடாது, வந்தால் ரேஷனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ இதை ரேஷனலைஸ் பண்ணும். கீழே √3 மைனஸ் 1 இருக்குன்னா அதோட கான்ஜுகேட் என்ன, √3 + 1ஆல மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் பாருங்க, கீழே டினாமினேட்டரில் என்ன ஆகுது, இந்த இடத்துல a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னா a² மைனஸ் b². அப்போ 3 மைனஸ் 1 கீழே என்ன வந்துடும், எனக்கு 2 வந்துடும். மேலே என்ன இருக்கும், 1.6 ப்ராக்கெட்டுக்குள்ள √3 + 1 ரெண்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ 2ஆல் இங்கே நான் கேன்சல் பண்ணும்போது 1.6 எனக்கு என்ன கிடைக்கும், 0.8 கிடைக்கும். இப்போ 0.8 இன்ட்டு √3 + 1. ஸோ அதான் என்னோட ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன கிடைக்குது, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 0.8 ப்ராக்கெட்குள்ள √3 + 1. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். Okay, next question பாருங்க. There are two vertical poles, one on each side of a road, just opposite to each other. One pole is 108 meter height. From the top of this pole, the angle of depression of the top and foot of the other poles are 30 degree and 60 degree respectively. The height of the other pole in meter is அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். என்னது, ஒரு ரோடு இருக்கு, ஓகேங்களா, ரெண்டு வெர்டிக்கல் போல் இருக்கு. ரெண்டு வெர்டிக்கல் போல் எப்படி இருக்கு, ரெண்டு ரோடுக்கு ரெண்டு சைடு இருக்கு. அப்போ இது ரோடுன்னு வச்சுக்கோங்க, இதான் ரோடு. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு, எனக்கு ஒரு வெர்டிக்கல் போல் இருக்கு. இந்த போலோட ஹைட் எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, 108 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இந்த போலோட ஹைட் வந்து 108 மீட்டர்னு சொல்லியாச்சு. ஓகே, ஃப்ரம் த டாப் ஆஃப் திஸ் போல், இந்த போல்ல இருந்து என்ன பண்ணுமா, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் ஃபுட் ஆஃப் த அதர் போல் ஆர் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. அப்போ இந்த போலை கொஞ்சம் ஹைட்டாக போட்டுப்போம். சரி, அந்த போலை நம்ம ஹைட்டாக போட்டுப்போம். இப்போ என்ன பண்றாங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. எங்க, ஃப்ரம் த டாப் ஆஃப் திஸ் போல் த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அதாவது 108 மீட்டர் ஹைட் கொடுத்தாங்களே, அந்த போலோட டாப்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம், இன்னொரு போலை பார்க்க போறோம். இப்போ இதோட டாப்ல இருந்து நான் இன்னொரு போலோட என்ன பார்க்க போறேன், டாப்பையும் பார்க்க போறேன், ஃபுட்டையும் பார்க்க போறேன். புரியுதா? அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் சொல்லிட்டாங்க. அதாவது இந்த 108 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய போலோட டாப்ல இருந்து இன்னொரு போலோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்குறேன். அப்போ இன்னொரு போலோட டாப்பையும் பாட்டமையும் பார்க்கும்போது இங்க எனக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் தான் வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த இன்னொரு போலோட டாப்பும் சரி பாட்டமும் சரி இந்த பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கு. ஏன்னா இங்கே தான் அப்சர்வர் இருக்கிறாரு. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அர்த்தம் மேல இருந்து கீழே பாக்குறாருன்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்ன விஷயம் கிளியரா தெரிஞ்சு போச்சு, அந்த இன்னொரு போல் இருக்குல்ல, அந்த இன்னொரு போல் இதை விட சின்ன போல்னு அர்த்தம். அந்த ரெண்டாவது போல் இருக்கு இல்லையா, அது இதை விட சின்ன போல். அது சின்ன போலா இருந்தாதான் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த போலோட நீங்க டாப்பை பார்த்தாலும் டிப்ரெஷன் வரும், பாட்டமை பார்த்தாலும் டிப்ரெஷன் வரும். ஒருவேளை இதை விட பெரிய போலா நான் வரைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இங்க இருந்து இந்த ரெண்டாவது போலோட டாப்பை பாக்குறதுக்கு உங்களுக்கு எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அவங்க கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கல, ரெண்டுக்குமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டாவது போல் போலை விட சின்ன போல்னு அர்த்தம். புரியுதா? ரெண்டாவது போல் போலை விட கண்டிப்பாக சின்னதா தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல எந்த ஆப்ஷன் வர வாய்ப்பு இல்ல, 108 வர வாய்ப்பே இல்லை. புரியுதா? 108 ஆன்சராக வருவதற்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை. என்னோட ஆன்சர் கண்டிப்பா 108 விட சின்னதா தான் இருக்கணும். ஸோ நம்ம நேரத்துக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 108 விட சின்னதாக வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணவே தேவையில்ல. இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி கொஸ்டினா ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஆனால் நமக்கு 3 ஆப்ஷன் வந்து 108 விட கீழே இருக்கு. ஸோ சால்வ் பண்ணலாம், ஈஸி தான். எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது மேல இருந்து என்ன பண்றாங்க, இது மேல இருந்து நமக்கு இந்த ரெண்டு போலோட இந்த போலோட டாப்பையும் பார்க்குறாங்க, பாட்டமையும் பார்க்குறாங்க. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டாப்புக்கு ஒரு லைன், இந்த போலோட டாப்புக்கு ஒரு லைனு, இந்த போலோட பாட்டமுக்கு ஒரு லைன். சரியா? இப்போ இந்த ரெண்டு இடத்துல ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் ஆஃப் டாப்பை பார்க்கறதுக்கு 30 டிகிரி, பாட்டமை பார்க்கறதுக்கு என்னவா 60 டிகிரியா, அப்படிதானே சொல்லியிருக்காங்க பாருங்க. டாப் அண்ட் ஃபுட், டாப் பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எவ்வளோ, 30 டிகிரி. அதே இது நமக்கு இதோட ஃபுட் அதை பார்க்கறதுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 60 டிகிரி. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிப்போம், இப்படி ஒரு லைனை எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறேன். சரி, இப்படி ஒரு லைனை நான் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். அப்போ தான் எனக்கு இந்த இடத்துல ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒன்று வந்து என்னது இருக்கா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அப்போ டாப் பார்க்கறதுக்கு வந்து 30 டிகிரி. அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன 30 டிகிரி வரும். இப்போ இந்த இடத்துல ஃபுட்டை பார்க்கறதுக்கு எவ்வளோ 60 டிகிரி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ டயக்ராமை கிளியராக நம்ம வரைஞ்சாச்சு. கிளியராக வரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மூவ் பண்ணலாம். எப்படி மூவ் பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 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 ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. சரியா? அந்த பெருசு இங்க இருந்து ஆரம்பிச்சு 1 2 3 இந்த 60 டிகிரி இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அப்போ இது
30. அப்போ இங்கே 30ன்னு அர்த்தம். 30, 60, 90. அப்போ 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்கே எனக்கு 1 யூனிட் இருந்ததுன்னா இது என்னவா இருக்கும்? இங்கே 1 யூனிட் இருந்ததுன்னா இது ஃபுல்லாக எனக்கு எவ்வளவா இருக்கும்? இது ஃபுல்லாக எனக்கு எவ்வளவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது ஃபுல்லாக எனக்கு எவ்வளவா இருக்கும்? √3 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 108 மீட்டருங்கிறது இதோட ஃபுல் ஹைட் என்ன? இந்த போலோட ஃபுல் ஹைட் தான் 108 மீட்டர். அப்போ இது ஃபுல்லாக எனக்கு √3 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே. சரி, இப்போ நேரா இங்க போட்டேனா, இப்போ நேரா இந்த உள்ள இருக்கக்கூடிய சின்ன ட்ரையாங்கிள், இந்த 30 டிகிரி இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிளுக்கு வாங்க. இந்த ட்ரையாங்கிள்ல இங்க நான் ஹரிசாண்டலா ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, அது ஆக்சுவலா இந்த லைன் 1ன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த லைன் என்னவா தான் இருக்கும்? 1. ஏன்னா 2 பேரலலா தானே இருக்கு. இந்த லைனோட லென்த்தும் இந்த லைனோட லென்த்தும் சேமா தான் இருக்கும். 2மே பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் போது 2மே பேரலலா தான் போட்டிருக்கேன். இதுக்கு பேரலலா தான் இதை போட்டிருக்கேன். அப்ப இது 1 யூனிட்னா இந்த லைனும் எனக்கு என்னவா தான் இருக்கும்? 1 யூனிட்டா தான் இருக்கும். பாருங்க, இப்போ இது வந்து 30, 60, 90. 30, 60, 90. அப்ப இங்க 30 இருக்குன்னா இங்க என்ன இருக்குன்னு அர்த்தம்? 60 இருக்குன்னு அர்த்தம். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இங்க 30 இருக்குன்னா இங்க இருக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? 60 இருக்குன்னு அர்த்தம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா பாருங்க. 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் தானே இங்க வரணும். ஆனா எனக்கு 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி தான். இங்க பாருங்க, இது வந்து ஒரு 30, 60, 90 ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்களேன். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 1 யூனிட் இருந்தா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதோட √3 டைம்ஸ் இருக்கும்னு சொன்னா, இப்போ அதையே நான் ரிவர்ஸ்ல சொல்றேன். 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அது டிவைடட் பை √3 தான் 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கும். இப்போ 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 4/√3 இருக்கும். 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல வந்து 6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 6/√3 இருக்கும். புரியுதா? 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை இன்ட்டு √3 பண்ணா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்துடும். அதே மாதிரி 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அது டிவைடட் பை √3 போட்டா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்துடும். இங்க பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க 1 யூனிட்ங்கிறது இதை வச்சு நான் எழுதிட்டேன். அப்ப 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல எனக்கு 1 யூனிட் இருக்குன்னா 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இங்க எனக்கு எவ்வளவு யூனிட் தான் இருந்தாகணும்? 1/√3 யூனிட்ஸ் இருந்தாகணும். புரியுதா? இப்ப பாருங்க, 30 டிகிரி ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? 1/√3. இதை இன்ட்டு √3 பண்ணா எனக்கு 60 டிகிரி ஆப்போசிட்ல 1 வந்துருச்சா? ஸோ ரிலேஷன் புரியுதா? 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது என்ன இருக்கோ அது இன்ட்டு √3 போட்டா 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல உள்ளது வந்துடும். ஒருவேளை 60 டிகிரிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அது பை √3 போட்டா எனக்கு 30 டிகிரிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்துடும். இந்த இடத்துல இந்த 1 வச்சு நான் 60 இங்க வந்து எனக்கு 60 டிகிரின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இங்க 30னா இங்க 60. அப்ப 60க்கு ஆப்போசிட்ல இங்க 1ன்னா 30க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இந்த சைடு என்னவா இருக்கும்? 1/√3 இருக்கும். இந்த போர்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? 1/√3 இருக்கும். இப்போ எனக்கு கேள்வி என்ன? இதுதான் வேணும். இந்த இருக்கா? எனக்கு தேவை இந்த ஹைட். அந்த ஹைட் ஆஃப் த அதர் போல் கேட்டாங்க. ஹைட் ஆஃப் த அதர் போல் கேட்டாங்க. அப்ப கிளியரா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த போர்ஷன் வந்து இது ஃபுல்லா என்னது? √3. இந்த போர்ஷன் மட்டும் எவ்வளோ? 1/√3. அப்போ இந்த ஹைட் இருக்கு இல்லையா? இது எவ்வளவு யூனிட்ஸா இருக்கும்? இது எவ்வளவு யூனிட்ஸா இருக்கும்? √3 மைனஸ் 1/√3 யூனிட்ஸா இருக்கும். புரியுதா? √3 மைனஸ் 1/√3 யூனிட்ஸா இருக்கும். இந்த போலோட ஹைட் வந்து ஏன்னா இது ஃபுல்லா √3, மேல இருக்கிற போர்ஷன் வந்து 1/√3. எனக்கு தேவை என்ன? இதோட ஹைட். இதோட ஹைட்டுங்கிறது என்னது? இதான். ஆக்சுவலா ஹெச்ங்கிறது அங்க ஹெச்னா இதுவும் ஹெச் தான். புரியுதா? இந்த ஹெச் தான் இங்க இருக்க போகுது. அப்ப இந்த லென்த் மட்டும் வேணும்னா மொத்த லென்த்ல இருந்து எனக்கு தேவையில்லாத மேல இருக்கிற லென்த்தை நான் மைனஸ் பண்ணணும். அப்ப √3 மைனஸ் 1/√3 யூனிட்ஸ்னு வரும். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணா எப்படி வரும்? சிம்பிளிஃபை பண்ணா 2/√3. சிம்பிளிஃபை பண்ணா எவ்வளோ? 2/√3. அவ்வளவுதாங்க, வேலை முடிஞ்சு. இப்ப எனக்கு என்ன தெரியும்? இந்த 108 தெரியும். 108 என்னது? ஃபுல் லென்த். அப்ப இங்க √3 யூனிட்ஸ் தான் எனக்கு எவ்வளோ? 103. அப்ப இப்படி எழுதிக்கலாமா? √3 யூனிட்ஸோட வேல்யூ தான் 108 மீட்டர்ஸ்னா எனக்கு தேவை என்ன? 2/√3 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? 2/√3 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? அப்ப பாருங்க, √3 யூனிட்ஸ் 108னா 1 யூனிட் எனக்கு என்ன வரும்? 108/√3யா? 1 யூனிட் எனக்கு என்ன வரும்? 108/√3. அப்ப எனக்கு தேவை என்ன? 2/√3 யூனிட்ஸ். அப்ப இன்டூ 2/√3. வேலை முடிஞ்சு. அவ்வளவுதான். இப்ப நீங்க மேல என்ன பண்ணுவீங்க? 108 இன்டூ 2. கீழே என்ன பண்ணுவீங்க? √3 இன்டூ √3 3 போடுவீங்களா? அப்ப 3 இங்க கேன்சல் பண்ணும்போது 3 3s are 9, 6 3s are 18, 36 இருக்கும். 36 இன்டூ 2ங்கிறப்போ ஆன்சர் எவ்வளோ? ஆப்ஷன் பி 72 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 72 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் ஒரு நல்ல சூப்பரான தெளிவான கொஞ்சம் கான்செப்ட் உள்ள கொஸ்டின் தான். சரியா? எல்லாமே டயக்ராம் தான். நம்ம வந்து ஜஸ்ட் யூனிட்ஸை போட்டு எவ்வளோ இதை ஈஸியாக சால்வ் பண்ணுறோங்கிறத மட்டும் பாருங்க. பார்த்துட்டு புரிஞ்சுட்டு ஒருக்கு நீங்கள் ஓனாக சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இது நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு டாபிக்.
இதில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு அந்த டயக்ராம் வரைகிறதுக்கு. ஒருவேளை இதில் தப்பு பண்ணால் கூட நம்ம நிறைய விஷயத்த கற்றுக்கலாம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டயக்ராம் வரைகிறதுக்கு தப்பு பண்ணுவோம். ஸோ தப்பு பண்ணுறது எதனால் தப்பு பண்ணுவோம்னா, இதை வாசித்து நம்ம தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம். நமக்கு ஆன்சர் ஃபிகரை பார்க்கும்போது நமக்கு தோணும், ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒவ்வொரு முறையும் அந்த தப்பை கரெக்ட் பண்ண ஃபியூச்சரில் அந்த தப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே வரலாம். சரியா? ஸோ ஒரு நல்ல டாப்பிக்கு. இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல இன்னும் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ஒரு சில முக்கியமான கொஸ்டின் எடுத்துட்டு வந்து உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.